அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே போற்றி. திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய சிவாய நம. சாகா கேள்வியா உங்களுக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்கேன். சாகா கேள்வின்னா என்ன, சாகாத இருக்கணும்னா எப்படி வாழணும், முதல்ல நம்ம மனுஷனாக வாழணும். சாகாத இருக்கணும்னா சந்தோஷமாக வாழணும், நல்லா கஷ்டப்படணும், நல்லா சம்பாதிக்கணும். கஷ்டப்படுறவங்களுக்கு நம்மளால் முடிஞ்சதை ஹெல்ப் பண்ணணும். இதுதான் சாகா கேள்விக்கு முதல் நிலை. கஷ்டப்படுறவங்கள பார்த்துட்டு போயின்னே இருக்கக்கூடாது. ஏன்னா கஷ்டம் எல்லாருமே போடுவாங்க. நான் கஷ்டப்பட்டாலும் கஷ்டப்படுறவங்கள பார்த்தேன்னா என்னால் முடிஞ்சதை செய்வேன். அதனால தான் என்னை நைட்டில் எழுப்பி சொல்கிறார் கடவுள். சாகா கேள்வினா என்ன, எனக்கு தெரியாததான் இதை ஆரம்பித்தேன். உண்மைதான். சாகா கேள்வின்னு கேட்குறாங்களேன்னு சொல்லி தெரியாத ஆரம்பித்தது எங்கேயோ எடுத்துன்னு போயிட்டு என் உள்ளே இருந்து இப்போது உங்களுக்கு சொல்ல வைக்கிறார் இந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். ஏன்னா எல்லா மக்களும் தெரிஞ்சுக்கணும் சாகா கேள்வினா என்ன. சாகா கேள்வின்றது ஒன்று இருக்குதா, இது வரைக்கும் நிறைய பேருக்கு தெரியும். மகான்கள் சொன்ன வார்த்தை சாகா கேள்வி அப்படின்னு. சாகா கேள்வின்னா அதை கற்றுக் கொடுக்கறதுக்குன்னு ஒரு ஆள் கண்டிப்பாக இருக்கணும். குரு இல்லைன்னா சாகா கேள்வியை முழுமையாக கற்றுக்க முடியாது. சாகா கேள்விக்கு முழுமையாக ஒரு குரு தேவை. அந்த குரு யாருமே இல்லைன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ பணம் இருக்கிறவங்க போய் ஒரு குருக்கிட்ட போய் சாகா கேள்வினா என்னன்னு அவங்களும் கற்றுக் கொடுக்க முடியாது. சாகா கேள்வினா அது உணர்தல். சாகா கேள்வின்றது உணர்தல் மட்டும்தான், கற்றுக் கொடுக்குற பொருள் இல்லை அது. ஆனால் முறை இந்த முறையில் செய்யணும், இதுதான். அதை சாகா கேள்வியில் முழுமையாக வாசி யோகம் இருக்கணும். வாசி யோகம் முழுமையாக சாகா கேள்விக்கு முழுமையானது வாசி யோகம் மட்டும்தான். வாசி யோகம் நான் உங்களுக்கு நிறைய வீடியோவில் சொல்லி கொடுத்துருக்குறேன். வாசி யோகம்னா இப்படி தான் பண்ணணும். வாசி யோகன்றது நம்ம மூச்சை அடக்கிறது மட்டும் வாசி யோகம் இல்லை. நம்ம மூச்சை அடக்கி இறைவனை நினைக்க இறைவன் அருள் நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும். இறை அருள் நம்மளுக்கு கிடைக்கும். அதாவது அந்த நேரத்தில் பண்ணால் தான் அது வாசி யோகமாக மாறும். அதுக்கு தான் உங்களுக்கு நேரமும் சொல்லியிருக்கேன். நீங்கள் தியானம் பண்ணுற நேரம் இந்த 3:30 மணி இரவில் மட்டும்தான் தியானமே பண்ணலாம். மற்றபடி நீங்கள் பண்ணணுன்னு தேவையே கிடையாது. அதுவே போதும். அந்த 2 ஹவர் 3 ஹவர் செய்தால் உங்களுக்கு எல்லா பலனுமாக கிடச்சிடும். இறைவனையே நீங்கள் அடையலாம். இது முழுமையாக அருட்ஜோதி ஆண்டவர் மேலே ஆணையாக சொல்கிறேன் நான். இதுதான் அவங்க நேரமே. அதுதான் எல்லாருக்கும் திருவாசகத்திலேயே நள்ளிரவில் நட்டம் பயின்றாடும் நாதனேன்னு சொல்கிற வார்த்தையும் அதுக்கு தான். நல்ல நேரத்தில் தான் இறைவனை அடைய முடியும். அந்த இறைவனை அடையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சாகா கேள்வியை முழுமையாக கற்றுக்கினா போதும். இதெல்லாம் வாழ்க்கை கிடையாது. நம்ம என்றைக்கு இருந்தாலும் இறந்துருவோம். நம்ம இறக்காமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும்? எந்த மனுஷனும் இதை ஆராய்ச்சி பண்ண மாட்டான். எப்படியே இறந்துருவோம் அதை தான் நினைப்பாங்களே தவிர இறக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம யமம் நம்மளுக்கு பிடிக்கக்கூடாது. ஒரு அடி நம்ம சிவத்தை அடையும் போது யமம் தூரமாக போயிடுவார். அதுதான் சிவன் காலால் எட்டி வச்சார். எல்லாம் என்னென்னமோ கதைலாம் எழுதி வச்சுருக்காங்க. கதை அதெல்லாம் எல்லா புராணமும் கதை தான். நம்ம படிக்கிற புராணம் எல்லாமே பொய்யான கதைங்க. உண்மை நிலை கடவுள் ஜோதியான கடவுள் தான்.
கடவுளுக்கு உருவம்லாம் கிடையாது. இதுதான் முழுமையாக சாகா கல்வியோட உண்மை. உண்மையான தத்துவமே இதுதான். சாகா கல்வின்றது நம்ம முழுமையாக ஒரு விளக்கு ஏற்றி வச்சு அந்த ஜோதியை நம்ம நெத்தி போட்டில் வைக்கணும். அந்த நெத்தி போட்டில் அந்த ஜோதியை நம்ம நெத்தியில் அந்த ஜோதியை நினச்சின்னு நம்ம தியானம் பண்ணும்போது அந்த விளக்கில் இருக்கிற ஜோதி நம்ம நெத்திக்கு வந்து கூத்தாடும். இதுதான் திருச்சிற்றம்பலம். அம்பலம்னு சொல்கிறது நம்ம நெத்தியில் வந்துச்சுன்னா அது அம்பலமாக ஆகிடும். அதுக்கு தான் எல்லா பெரியவங்களும் சொல்கிற ஒரே வார்த்தை திருச்சிற்றம்பலம் அப்படின்வாங்க. திருச்சிற்றம்பலம்னா சிற்றம்பலம்ன்றது நம்ம நெத்தி புருவை போட்டு தான் சிற்றம்பலம். அதை நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கின்னு சிற்றம்பலம்னா இங்கே இருக்குது, ஏதோ மலை மேலே ஏறணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நீ எதையுமே நம்பாதீங்க. சிற்றம்பலன்றது நம்ம நெத்தி புருவை போட்டு சிற்றம்பலம். அந்த சிற்றம்பலத்தில் நம்ம 2 கண்ணை நோக்கி பார்க்கும்போது இந்த 2 கண்ணும் மேலே போயிட்டு அந்த ஒரு கண்ணுக்கு ஒளியை கொடுக்கும். முழுமையான சாகா கல்வி உங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம், புரிஞ்சுக்கணும். நம்ம இந்த 2 கண்ணோட ஒளியும் போய் அந்த உள்ளே இருக்கிற 3வது கண்ணுக்கு ஒளியை கொடுக்கும். அதுக்கு தான் கண்ணை மூடி மேலே தூக்கி கண்ணை பாருன்னு சொல்கிறது. நிறைய பேர் தப்பாக சொல்லி கொடுப்பாங்க. அதாவது என்னை குருவாக நினைக்கிறவங்க குருவான்னு நினைக்கிறோம். ஒரு சாதாரண ஒரு மனுஷனாக நினச்சிக்கின்னு இதை மட்டும் நீங்கள் உணர்ந்தீங்கன்னா புரிஞ்சுப்பீங்க. ஞானம் இதுதான் ஞானம் அடையிறதுக்கு பேர். நம்ம 2 கண்ணையும் மேலே தூக்கி பார்க்கும்போது அந்த உள்ளகிற கண்ணு இந்த ஒளி போய் அந்த ஒளியை போய் தூண்ட உள்ளே இருக்கிற நம்ம ஆக்னை சக்கரம் சுற்ற ஆரம்பிக்கும். அந்த சுத்த இந்த 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 ஒளியும் அந்த ஒளியும் சேர்ந்து தான் நம்மளுக்கு 3வது கண்ணு திறக்கும். அப்போ தான் நீ உள்ளொளியில் எல்லாத்தையும் பார்க்கலாம், அண்ட சராசரத்தையும் பார்க்கலாம். ஆனால் திறக்க விடாது அவ்வளோ சீக்கிரம். அந்த திறக்கும் போது தான் அந்த 5 திரையும் ஒன்று மறைச்சிக்கின்னே இருக்கும். 5 திரையும் ஒரு கலராக அப்படியே நம்ம தலையை நம்ம கண்ணை அப்போ இந்த 2 கண்ணும் தெரியாத போயிடும். அந்த ஒரு கண்ணு தெரியும். அந்த ஒரு கண்ணு தான் ஜோதியாக இந்த மண்டை ஃபுல்லாகவே ஜோதியாக தெரியும். இது பேர் தான் ஞானம். நானும் அடைஞ்சேன்னு சொல்லி நிறைய பேர் வீடியோ எடுத்து சொல்லிட்டு போட்டுன்னு இருக்கிறாங்க. ஞானம் அடைஞ்சவங்க யாரையுமே தவறாக பேசக்கூடாது, தவறாக பேச மாட்டாங்க. ஏன்னா அடுத்த கடவுளையே பற்றி நம்ம பேசக்கூடாது. அது முறையும் கிடையாது. அதை பற்றி பேச நம்மளுக்கு உரிமையும் கிடையாது. ஏன்னா நீ அடைஞ்ச நிலையை இன்னொருத்தவங்க அடையவாங்க. நீ அடுத்தவங்களை கேவலமாக பேசும்போது நீ அடைஞ்ச நிலையை விட்டு நீ கீழே இறங்கிடுவ. அப்புறம் நீ எந்த கடவுள்கிட்ட நின்னாலும் நீ கஷ்டப்பட்டு திருப்பி அந்த நிலையை போய் சேர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். அதனால் ஞானம் அடைஞ்சவங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசுகிறது தப்பு. ஏன்னா வள்ளலாரை பற்றியே தப்பாக பேசுகிறவங்களாம் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் தப்பு அது. ஏன்னா எந்த கடவுளையும் பற்றி நம்ம பேசுறதுக்கு உரிமை கிடையாது. இவங்க இந்து, இவங்க முஸ்லீம், கிறிஸ்டின் இப்படிலாம் சொல்லக்கூடாது, பாவம் அது. ஏன்னா அவங்கவுங்க போதனையில் அவங்கவுங்க இறைவனை அடைஞ்ச அவங்களோட செயலை அவங்க ஒரு புக்காக எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. அதுதான் நம்ம ஞானிகள்லாம் எல்லாமே எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. அதனால் அடுத்தவங்கள பற்றி பேசுகிறது முதல்ல ஞானம் அடைஞ்சவங்களாக இருக்கட்டும், புக்கு எழுதுகிறவங்களாக இருக்கட்டும், புக்கை பற்றி கடவுளை பற்றி பேசுகிறவங்களாக இருக்கட்டும், முதல்ல அடுத்தவங்கள பற்றி பேசுகிறத முதல்ல விடுங்க. ஏன்னா எல்லாமே ஒரே ஆன்மாக்கள். அதை முதல்ல புரிஞ்சுங்க. எல்லாம் இது ஜாதி மதம் பேதெல்லாம் ஆன்மாவுக்கு கிடையாது. உங்கள் உடம்புக்கு மட்டும்தான், உங்கள் மனசில் இருக்கிற அழுக்குக்கு மட்டும்தான் அது. மற்றபடி வேறு யாருக்கும் ஜாதி மதம் ஆன்மாவுக்கு கிடையாது. சேர்த்தா அவனையும் எடுத்துன்னு போய் ஒரே மண்ணில் தான் பதிக்கிறான், நம்மளே எடுத்துன்னு போய் ஒரே மண்ணில் தான் பதிக்கிறான். அதனால் ஆன்மாவுக்கு
ஜாதி மத பேதம் கிடையாது. அதை முழுமையாக தெரிஞ்சுங்க. ஆன்மா வந்து உயிரோடு இருக்கணும்னா, அந்த ஆன்மா சாகக்கூடாதுன்னா, நம்ம சாகா கல்வியை முழுமையாக கற்றுக்கின்னு, சாகா கல்வியோட முழுமையாக தெரிஞ்சுக்கின்னு, நம்ம இறைவனை அடையிற வழியை பார்க்கணும். அதுக்கு தான் பிறந்துக்கிறோம். அதை விட்டுட்டு தேவையில்லாத இதுவார் அதுதான் ஏதாவது துன்றது கண்டதையும் துண்ணுபட்டு அறிவு இல்லாத பண்ணின்னு இருப்பாருங்க தெரியுமா? அந்த தான் இப்போது ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் போர். அதுதான் கண்ட மாமிசத்தை துண்ணா அறிவு இருக்காது. அறிவு இருந்தால் அவங்க சண்டை போடுறதுக்கு ஒரு எண்ணம் வராது. எல்லா ஆன்மா போய் எத்தனை உயிருங்க சாகுது. இதுக்கெல்லாம் வந்து கடவுள்கிட்ட இவங்க பதில் சொல்லணும். அதுக்கு பல இழப்புகளை இவங்க இழக்கணும். இதுதான் இந்த போர் இதெல்லாம் வந்து கெட்ட ஆன்மாக்கள் செய்கிற கெட்ட ஆன்மாக்களோட வேலை இது. ஆனால் நின்றுடும். இந்த போர் நிற்கிறதுக்கோசமே நான் கடவுளை முழுமையாக நான் வேண்டிக்கிறேன். ஏன் தெரியுமா? எந்த ஆன்மாவும் இதுக்கு மேலே உயிர் இழக்கக்கூடாது. இந்த பாவத்தையும் அந்த ஆன்மா செய்யல. இவனுங்க செய்கிற பாவத்தையும் அந்த ஆன்மாங்கெல்லாம் என்ன பாவம்? அதுங்க வாழ நினச்சி தான் பிறந்துக்குது. அதுங்களை போய் இவனுங்க கொன்று குவிச்சிருந்தா பெரிய பாவம் இல்லை. இதெல்லாம் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்கிட்ட நான் முழுமையாக வேண்டிக்கிறேன். எந்த ஆன்மாவுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. இதோட இந்த போர் நின்றுன்னு வேண்டிக்கிறேன். அருட்பெருஞ்சோதி எந்த ஆன்மாவுக்கும் கஷ்டப்படக்கூடாது. கடவுள் நம்மளை அதுக்கு தான் படிச்சுக்கிறான். மனுஷனா இல்லாத மிருகமாக நடந்துன்னு இருந்தால் அது பாவம். அந்த பாவம் நம்ம 7 ஜென்மத்துக்கு நம்மளை விடாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம 7 ஜென்மெல்லாம் கிடையாது, சொல்கிற வார்த்தை அது. ஏன்னா ஒரு வாட்டி பிறந்தாலே இன்னொரு வாட்டி இறந்தால் நம்ம பிறக்க போகிறது கிடையாது இந்த பூமியில். நம்ம பல லட்சம் வருஷம் அவன் திருப்பி நம்ம ஆன்மாக்கு நம்ம இன்னொரு உடம்பு எடுத்து இன்னொரு உயிரில் போய் நம்ம புழுவாக பொறுக்கிறோமா, நாயாக பொறுக்கிறோமோ, பேயாக பொறுக்கிறோமோன்னு தெரியாது. மனுஷன் உடலை குத்துக்கிறது நம்ம மனுஷனாக இருக்குது. அதுதான் மனுஷன் பேர் வச்சுக்கிறாங்க. மனிதாபிமானம் எல்லாமே இருக்கணும் மனுஷனுக்கு. அந்த மனுஷனே எல்லாமே மிருகமாக வாழ்ந்தால் இப்படி தான் பல உயிரிங்களை அழிச்சுன்னு இருப்போம். அதனால் சாகா கல்வி முறையை நம்ம நாட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே தெரிஞ்சுங்க. அதனால் நம்ம நாட்டுக்கு எத்தனை போயெல்லாம் சேர்க்க முடியாது இது. ஏன்னா ஒரு ஆன்மாக்கும் வந்து முழுமையாக வந்து இறைவனை அடைஞ்சாதான். இது பொய்யான வாழ்க்கை. இந்த பொய்யான வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு எல்லா ஜென்மமும் கஷ்டப்பட்டு தான் இறக்கும். அந்த கஷ்டப்பட்டு இறக்கக்கூடாது. கஷ்டப்படாமல் நம்ம ஆத்மாவை இறைவனிடம் ஒப்படைக்கிறது தான் சாகா கல்வி. சாகா கல்வி நான் முறையை நல்லா உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிறேன். சாகா கல்வின்றது இங்கே பாருங்கள், கண்ட நேரத்தில் கும்பிட்றது சாமி கிடையாது. கண்ட நேரத்தில் கும்பிட்டிங்கன்னா அது உங்களை டிஸ்டர்ப் பண்ணின்னே இருக்கும். இன்னும் ஒன்று, நம்ம ஆன்மாவை வந்து நம்ம சுத்தப்படுத்தி வைக்கும்போது வயிறு உடலும் சுத்தமாக இருந்தாலே நம்மக்கிட்ட இறைவன் சீக்கிரமாக சேருவார். இது வருஷம் 12 வருஷம் இது பண்ணால் வேத சாஸ்திரம் மந்திரம் இதெல்லாம் தேவையில்லாதது. இறைவன் அடையிறதுக்கு சாகா கல்வி ஒன்றே போதுமானது உங்களுக்கு. வேத சாஸ்திரம் மந்திரத்தாலெல்லாம் இறைவனை நீங்கள் அடையிறதுக்குன்னா 12, 15, 18 வருஷம் ஆகும். அதனாலலாம் அடைய முடியாது அப்போவும். ஏன்னா அதுக்காட்டி கடவுளே மறந்துடுவீங்க நீங்கள். கடவுளை நம்ம மறக்கக்கூடாதுன்னு தான் மனுஷன் உடலை குத்துக்கிறார். அதனால் இது எல்லாத்தையும் தூக்கி தூரமாக போட்டுட்டு நீங்கள் வந்து தியானம் பண்ணி இறைவனை அடையிறதுக்கு இந்த நேரத்தை ஒதுக்குங்க போதும். எல்லா மனுஷனுக்கும் சொல்கிறேன் நான்.
இந்த ஜாதி இந்த மதம்லாம் கிடையாது. ஜாதி மதம் கடவுளுக்கு முதல்ல கிடையாது. அவர் பார்க்குறது ஆன்மா, கஷ்டப்படுற ஆன்மாவை பார்ப்பார். அந்த கஷ்டப்படுற ஆன்மா கிட்ட போயிட்டு அவருக்கு தெரியும் எந்த ஆன்மா அழுதுகின்னே இருக்குது. அந்த ஆன்மா கிட்ட போயிட்டு அவர் தாயா தந்தையா இருந்து அவர் உதவி செய்து, நான் இருக்கிறேன் கவலைப்படாத, இதுக்கு மேலே உனக்கு எல்லா துணையும் நான் தான். ஏன்னா அவனுக்கு அம்மா அப்பா இருக்க மாட்டாங்க. இதுதான் உண்மை. அம்மா அப்பா இருக்க மாட்டாங்க. அண்ணன் தம்பியே இருந்தாலும் அவன் யாருமே எந்த உதவியும் செய்ய மாட்டாங்க. நடு ரோட்டில் பார்த்துக்கின்னு அவன் கடவுளை மட்டும் நினைக்கும் போது அந்த கடவுளே சொல்கிற வார்த்தை தான் அவனை மேலுக்கு இழுத்துன்னு இந்தமாரி என்னை சாகா கல்வின்ற ஒரு முறையை கற்றுக் கொடுக்க சொல்கிறது. உண்மையாலுமே சாகா கல்வின்னா என்னன்னு எனக்கு தெரியாது. இதுதான் உண்மை. ஆனால் சாகா கல்வினா என்னன்றது இந்த வேலைக்கு ஏற்றி இதோட இந்த சாகா கல்வி சொல்லி கொடுத்து எத்தனை மாதம் ஆகுதோ அத்தனை மாதமாக இந்த வேலைக்கு எரிஞ்சுருந்தான் இருக்குது. ஏன்னா அந்த ஜோதியால் தான் உங்களுக்கு என்னை சொல்ல வைக்கிறார் கடவுள். மற்றபடி என் உள்ளே இருந்து சொல்ல வைக்கிறார். இப்படி போனதும் எல்லா ஞாபகத்தையும் என்னை விட்டு வெளியே போயிடும். ஏன்னா நான் எல்லா டைமையும் என்னை உட்கார வைக்கவும் மாட்டேறேன். அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சாகா கல்வினா என்னன்றது உங்களுக்கு நல்லா சொல்லி கொடுத்துன்னு இருக்குது. இதுக்கு மேலேயும் ஒரு பொறுமையாக ஒரு குருவாக ஒரு அண்ணனாக ஒரு தம்பியாக யாரும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. சாகா கல்வினா என்னன்றதை முழுமையாக தெரிஞ்சுக்கோங்க. சாகா கல்வியை பற்றி தெரிஞ்சுக்கினீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது. கடவுளை ஈஸியாக அடையலாம். கடவுள்னால் உங்களுக்கு நினச்சதை கடவுள் கொடுப்பாரு. நீங்கள் போய் அலைய வேண்டிய தேவை கிடையாது. இதுதான் வாழ்க்கை. இப்படி தான் உங்களுக்கு அந்த ஆசைலாம் போயிடும் முதல்ல. இதுதான் வாழ்க்கை. எதுக்கு தேவையில்லாத கஷ்டப்பட்டு அலையிறோம்? நம்ம தேவையில்லாத சாவ போகிறோமா? சாவக்கூடாது. சாகா கல்வின்றது சாவாத இருக்கிறதுக்கு தான் இந்த கல்வியை கற்றுக் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஏன்னா உடலே அழிஞ்சாலும் உயிர் அழியக்கூடாது. திருப்பி அந்த மண்ணுக்கு போச்சுன்னா பல லட்சம் வருஷத்துக்கு நீங்கள் முழுமையாக ஏந்துக்க மாட்டீங்க. அதை புரிஞ்சுங்க. நீ பிறந்த உடனே இன்னொரு வயிற்றில் போய் பிறந்து நான் வந்துடுவேன், அக்காவை தங்கச்சியாக வந்ததெல்லாம் போய் அது எவ்வளோ ஆன்மா மண்ணோட மண்ணாக மக்கின்னு இருக்குது. அந்தமாரி மக்கி போயிடக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்கிறோம் உங்களுக்கு. நம்ம முழுமையாக ஞானத்தை அடைஞ்சால் எவ்வளோ ஆன்மா இங்கே ரோட்டில் படுத்துன்னு இருக்குதுன்னு உங்களுக்கு முழுமையாக தெரிஞ்சிடும். அதுங்க தான் பேயும் பிசாசமாக கஷ்டப்படுது. பேய் இல்லை, பிசாசு இல்லை, கடவுள் இல்லை, எல்லாமே உலகத்தில் எல்லாமே இருக்குது. சொல்கிறவெல்லாம் பொய் சொல்லிக்கினே தான் இருப்பானுங்க. பொய் சொல்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருந்துக்கினே தான் இருக்கும். அதனால் அதை திருத்தத்துக்குன்னு ஒரு கூட்டம் இருந்துக்கினே தான் இருக்கும். அதுக்கெல்லாம் நான் பிறகுல உங்களெல்லாம் ஒரு நல்ல வழியில் கடவுளோட எடுத்துன்னு போய் சேர்க்கணும். சாகா கல்வினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். வேகா கால்னா என்ன, சாகா தலைனா என்ன, தியானம் பண்ணுங்க. முதல்ல எல்லாத்தையும் புரிஞ்சுப்பீங்க. தியானம் நம்ம 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 முன்னோர்கள்னு இல்லை, நம்ம உண்மையாலுமே நம்ம தமிழ்நாட்டு ஜனங்கள்லாம் கடவுளாக வாழ்ந்துருந்தவங்க. இந்த கறி மீன் துண்ணு இப்போ கடவுளை மறந்து வாழறாங்க. இதுதான் உண்மை. கடவுளாக வாழ்ந்தவங்க எந்த பாவத்தையும் செய்ய மாட்டாங்க. நிறைய வளர்ப்பு இருந்தது, பெரிய பணக்காராக இருந்தாங்க இதே தமிழர்கள். ஆனால் இதெல்லாம் துண்ண ஆரம்பித்தாங்க, பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு ஆகிக்கிட்டாங்க. இப்போ பிச்சை எடுக்கவும் வைக்கிறானுங்க. ஏன்னா நம்ம முதல்ல இதெல்லாம் விட்டு நம்ம முதல்ல வெளியே வரணும். வெளியே வந்தாலே போதும். முதல்ல அந்த அசைவத்துலேருந்து வெளியே சைவத்துக்கு வந்தால் நம்ம எல்லாத்தையும் தாண்டி போன மாதிரி. இதுதான் உண்மை. ஜோதி, அருட்ஜோதி ஆண்டவரை நல்லா வணங்குங்க. கடவுளை உங்கள் விளக்கு ஏற்றி வச்சு கும்பிடுங்க. ஒரு விளக்கு தான் கடவுளை. உண்மை விளக்கு கடவுளாக கும்பிட்டா அந்த கடவுளும் உங்கள் உள்ளே இருந்து அந்த ஆன்மா வேறு நிலையை அடையும் போது உன்னோட அழுக்கு எண்ணம் எல்லாமே போய்
உன்னோட முழுமையான ஆன்மா வெளியே போயிட்டு சிவனோட ஆன்மாவும் உள்ளே வந்துடும். இதுதான் சாக கேள்வியோட முழுமையான உண்மை. சாக கேள்வின்றது வாசி யோகன்றது நம்ம மூச்சு காற்றுல கலந்தது. நம்ம மூச்சு காற்று அப்படியே மாறும்போது நம்ம உள் உணர்வு எல்லாம் ஜோதிமயமாகும். நிறைய பேர் வாசி யோகம் முட்டாள்தனமாக பேசுகிறானுங்க. அந்த முட்டாள்தனமான பேச்சுக்கெல்லாம் வாசி யோகம்னா என்னன்னு தெரியாதவன் பேசுகிற பேச்சு. வாசி யோகம்னா ஒரு மூச்சு பயிற்சி, மூச்சு அடக்குனா போதும், அதுதான் வாசி யோகம்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. வாசின்றது நம்ம உணர்வோட, நம்ம நரம்போட, நம்ம எல்லா செயலும், ரத்தம் எல்லாமே ஒன்று சேர்ந்து ஒரு ஜோதிமயமாக ஆக்கிறது தான் வாசி யோகம். அப்போ முழுமையான இறை அருள் நம்ம உடம்புல இருக்கும். இதுதான் வாசி யோகம். வாசி யோகம் என்னன்னு தெரியாத நிறைய பேர் வீடியோவில் வாசி யோகம் உருட்டு, வாசி யோகம் பெரட்டுன்றாங்க. வாசி யோகம்னா என்னன்னு தெரியாதவன் சொல்கிற வார்த்தை அது. ஏன்னா வாசி யோகத்தை பற்றி முழுமையாக தெரியாதவங்க. முழுமையாக வாசி யோகத்தை பற்றி அவன் உள்ளே போய் இறங்கி பார்த்துருந்தான்னா அதை பற்றி தெரியும். அதை பற்றி தெரியாதவன் பேசுகிற பேச்செல்லாம் நம்ம ஒரு காதில் கூட போட்டக்கூடாது. ஏன்னா இறைவன் வாசி யோகத்தில் கலந்துருக்கார். வாசி யோகம் பண்ணால் தான் உங்கள் எல்லா சக்கரமும் ஏறும். வாசி யோகம் பண்ணால் தான் உங்கள் முழுமையாக இறைவனை அடைய முடியும். வாசி யோகம் பண்ணால் தான் உங்கள் பூரணம் மேலே ஏறும். வாசியை பூரணம்னா உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். பூரணம்னா என்ன? வாசி யோகன்றது எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி எடுத்துன்னு வர்றது தான். வாசின்றதே மூச்சு காற்று தான் நம்ம உயிராக இருக்குது. இப்போது அதுதான் நம்மளை இயக்குது. இந்த காற்றால் தான் நம்ம இந்த உயிரை அந்த உடல் உள்ள வந்துக்குது. புரிஞ்சுங்க. காற்று இல்லைன்னா நம்ம ஆன்மா கூட இந்த உடல் உள்ள வராது. நம்ம ஆன்மான்றது ஒரு பொடி அணு தான். அந்த ஆன்மாவே ஒரு காற்றால் நீரால் கலந்து நெருப்பால் கலந்தது தான் நம்ம உயிர். இந்த உயிரை நம்ம ஒரு நாளும் வேஸ்ட்டு பண்ணாமல் இந்த ஆத்மா எடுத்து கடவுள்கிட்ட சேர்க்கறதுக்கு தான் இந்த உடலை கொடுத்துக்கிறார் கடவுள், அருட்ஜோதி ஆண்டவர். அந்த உடலை வேஸ்ட்டு பண்ணாதீங்க. 10 கோடி கொடுத்தா கூட இல்லை, 100 கோடி இல்லை, 1,00,000 கோடி கொடுத்தாலும் இந்த உடம்பை நம்மளால் வாங்க முடியாது. ஏன்னா இந்த உடம்பு இருந்தால் மட்டும்தான் இறைவனை அடைய முடியும். இந்த உடம்பு போச்சுன்னா இறைவனை முழுமையாக அடைய முடியாது. இது சத்தியம். இதுதான் உண்மை. அருட்ஜோதி ஆண்டவரே போற்றி. திருச்சிற்றம்பலம். சிவாய நமः.